ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மே 31 நமக்கு பெய்டு டிஸ்கஷன் ஒன்று துவங்க இருக்கிறோம். 1 month பீரியட். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷனோ நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோ அதை நீங்கள் பின்பற்றுங்கனோ கண்டிப்பாக இருக்காது. வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது. முழுக்க ஆப்ஷன் பிரிவித்தின் அடிப்படையில் நம்ம பார்ப்பது. மார்க்கெட்டை ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ தான் மார்க்கெட்டில் என்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 0 to hero இந்த மூமெண்ட். முதல் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, முதல் லவ் லெட்டர் எழுதணும். மார்க்கெட்டை பார்த்து இன்றைக்கி என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து குறிப்புகளாக எழுதணும். அப்போ எழுதும்போது என்ன ஆகும்னா, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவுட் ஆகிடும். அந்த பாயிண்ட் அவுட் ரெகுலராக என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிடலாம். அதனால் இப்போவே நிறைய பேர் லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் இன்னும் நீங்கள் அனுப்புகிறீங்களோ அனுப்பலையோ உங்களையே நீங்கள் திருப்தி பட்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டோட மூமெண்ட், ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எப்படி ரியாக்ட் ஆச்சு, மார்க்கெட்டோட மூமெண்ட்டை விட இங்கே ஆப்ஷன் என்ன ரியாக்ட் ஆச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுட்டா மட்டும்தான் நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். அப்போது நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம், ஐடிஎம் டு ஓடிஎம் மாறினதுக்கப்புறம் மீண்டும் ஐடிஎம்மாக மாறுது. சில சமயம் ஓடிஎம்மே ஐடிஎம்மாக மாறக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணலாம். ஆனால் இதையை விட இந்த ஐடிஎம் டு ஓடிஎம் மாறினதுக்கப்புறம் ஐடிஎம்மாக மாறுறவங்க தான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நேற்றைய தினம் பார்த்துருந்தோம். இதுலேயே இந்த கடந்த 4 நாட்களில் எதெல்லாம் நமக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் அப்படின்ட்டு ஆயிருக்குன்னு அப்போ நம்ம பார்த்துருந்ததுலேயே நமக்கு பார்த்திங்கன்னா 24,700 இருந்து 25,100க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எல்லாமே நமக்கு ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் எல்லாம் ஆயிருப்பாங்க. இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அடுத்து நம்ம கிடச்ச குறிப்பு என்னென்னா, நேற்றைய அட்டவணையில் அதிகமான வர்த்தகமானது 24,800. அப்போ இந்த 24,800 கால் புட்டு தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதனால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ இந்த 24,800 இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம் ஆகிற கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம நேற்றைய தினம் பார்த்தது. அதற்கப்புறம் நம்ம சொன்னது புட் சைடு அண்ட் கால் சைடு அப்படின்னு பார்க்கும்போது, கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நடக்கலாம் காலையில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நமக்கு ஓப்பன் அதற்கு மேலே நிலை பெறுகிறதா இல்லையா அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஓப்பன். நிறைய பேர் இதை கேப் அப் ஓப்பன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இது கேப் அப் கிடையாது. கேப் அப் என்றால் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கேப் அப் ஓப்பன். இதுவே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் எஸ்டர்டே ஹையுக்கும் இன்பிட்வீனில் எங்கே நடந்தாலும் அது பாசிட்டிவ் ஓப்பன். நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸாக இருந்தால் ஃப்ளாட் ஓப்பன். அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி என்ன மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மார்க்கெட் நேற்று க்ளோஸ்டு நமக்கு 24,752, நேற்றைய ஹை 24,864, இன்றைக்கி 24,825க்கு கொடுத்துருந்தாங்க. அப்போது மார்க்கெட் இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் கீழே வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே 24,750 கால் புட் நம்மளுக்கு ஏடிஎம்மாக இருந்தாங்க. உள்ளே போகும்போது நம்ம அதை பற்றி கொஞ்சம் ஒன்று பார்க்கலாம். அப்போ நிஃப்டி இன்றைக்கி ரேஞ்ச் ஹை லோவோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 200 புள்ளி. பேங்க் நிஃப்டி இது பார்த்திங்கன்னா ஒரு 700 புள்ளிகளுக்கு பக்கத்தில் மூமெண்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த வாரத்தோட ஹை, இந்த வாரத்தோட லோ. அப்போ இதற்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இன்றைக்கி செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
நிஃப்டியும் இந்த கடந்த 4 நாட்களில் இருக்கக்கூடிய இடத்துக்கு உட்பட்டு தான் வர்த்தகமாயிருக்காங்க. காலையில் அப்படியே டவுன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட்வே மூவ்மெண்ட் போயிட்டு திருப்பி ஏறி இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான், அதே மாதிரி ஒரு ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. இது நிஃப்டிக்கு நம்ம காலையில் கொடுத்த ப்ரீ ஓப்பனில் கொடுத்த நமக்கு லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா, இது இப்போ நம்ம கொடுக்கல, இது வந்து வரைபடத்தோட பேஸ் பண்ணி கொடுக்கல, இது முழுக்க முழுக்க நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் கொடுத்துருந்தது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 24,750 பேஸ்டு லெவல், 24,800லிருந்து 850 மிக முக்கியமான ஒரு தடுப்பாகவும் இருக்கலாம். அது எப்படி இருக்கிறாங்க, அப்போ அதற்கு மேல் இருந்தால் அதற்கு கீழ் இருந்தால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 24,900 25,000 கொடுத்துருந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா 24,750 பேஸ்டு, 24,720 பேஸ்டு, 24,660, அதுக்கப்புறம் 24,500 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம் லெவல்ஸாக. ஈவினிங் பாருங்கள், நமக்கு காலையில் இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 24,900 ஒரு தடுப்பாயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை நம்ம சொன்ன 24,800 டு 850க்குள்ளே இருந்திருக்காங்க. அதை பிரேக் பண்ணதுமே 750, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 720, அதுக்கப்புறம் ஒரு சைட்வேக்குள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சி, அது கரெக்டாக 660 திருப்பிட்டு மார்க்கெட்டை 750லேயே சஸ்டெயின் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் மார்க்கெட் ஏறி இருக்காங்க. அப்போது இந்த லெவல்ஸ் எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அது ஏன் பண்ணுறாங்கங்கிறத விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த, அதாவது மார்க்கெட்டில் காலையிலேயே நம்ம கொடுத்த இந்த லெவல்ஸ். இந்த ப்ரீ மார்க்கெட் வீடியோஸ் வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பெய்டு மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். மாலையில் நம்ம போடுற வீடியோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலயே இருக்கும். விருப்பம் உள்ளவங்க 9842610908க்கு வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் அதோட டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 750 காலுக்கு வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து டேட்டா அனலைசிங்க்கு உங்களுக்கு வெளிப்படையாகவே நம்ம சொல்லியிருந்தோம், நான் வந்து இந்த ரேட்டு போடுறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற லெவல்ஸையே உங்களை நம்ம மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேயே நம்ம கொடுத்துருந்தது 187, யாருக்கு 750 காலுக்கு, அதாவது 110 அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட், 105 அண்ட் 76 கொடுத்துருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி காலையில் பாருங்கள், இவங்க 183 வரை வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சஸ்டெயின் ஆகலை, அந்த க்ளோஸே கம்மியாக தான் இருந்தது. அதே சமயம் நமக்கு 750 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டவுன் சைடு அவங்க, ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் அடிக்கும் போது இவங்க டவுன் தான் இருப்பாங்க. அதற்கப்புறம் வந்துட்டு 76 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம கொடுத்துருந்த லெவல், அடுத்தது 110ங்கிற லெவல் நிற்காமல் அதுக்கப்புறம் ஃபால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸையே தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நேற்றைய தினத்தில் 24,800 நிறைய பேர் வந்து 0 to ஹீரோவை ட்ரை பண்ணுறீங்க. முதல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு ஹெல்த்தியாக நீங்கள் வந்துட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த 0 to ஹீரோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாதி. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சாச்சு, நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் 0 to ஹீரோக்கு வரணும். இந்த 0 to ஹீரோக்கு வந்தீங்கன்னா என்னென்னா, அது உங்களை அடிமைப்படுத்திடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில டைம் வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்கும், சில டைம் வந்துட்டு ஓவர் ட்ரேட் பண்ண வச்சுட்டு மார்க்கெட் இப்படி ஏறும் இப்படி இறங்கும், ஏறி இறங்கும் போது உங்கள் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகமான அமௌண்ட் இதில் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன தான் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நம்மளை வந்துட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு கையை போட்டு ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், சில டைம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு, உங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் ரியாக்ட் ஆகிருக்காது. சில டைம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, உங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் ரியாக்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஏடிஎம் டிகே, ஏடிஎம் அப்ரிஷியேஷன் இது எல்லாமே இருக்கும். அதனால் முடிந்த அளவு ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் உங்களால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 0 to ஹீரோவை ட்ரை பண்ணலாம். இந்த 0 to ஹீரோவோட இதே பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே 24,800 கால் 2 ரூபா, இப்போ வந்து 33 ரூபா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அப்போ இது 15 டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தோணலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது.
பண்ண முடியாதுன்னு நான் சொன்னதுமே ஏன் நாங்கள் பண்ணியிருக்கோம் கூட சிலர் காட்டலாம். அப்படி இல்லை, கரெக்டாக 2:25 திரும்பும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது. இப்போ மார்க்கெட் கரெக்டாக 24,750 முடிஞ்சிருந்தாங்கன்னா இது 0 ஆயிருக்கும். அப்போ 800க்கு மேலே முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு நம்பிக்கை இருந்து குறைந்தபட்ச ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஓகே. அப்போ இது 800க்கு மேலே இருந்தங்காட்டி தான் இது வந்து கொடுத்துருக்கு. அப்போ என்னென்னா இந்த 750 கால், இந்த 800 கால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றைய தினம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 800 கால் வந்துட்டு ஓடிஎம் கால், காலையில் வந்து ஐடிஎம்மாக மாறினதுக்கப்புறம் மீண்டும் ஓடிஎம்மாக மாறினதுக்கப்புறம் ஐடிஎம்மாக இருக்காங்க இன்றைக்கி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த 750 புட், 900 புட், இதெல்லாம் 800 புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று வந்துட்டு ஓடிஎம்மாக இருந்துட்டு இன்றைக்கும் ஓடிஎம்மாகவே ஆரம்பித்து மன்னிக்கணும் 24,800 புட் வந்து ஐடிஎம்மாக இருந்தவங்க இன்றைக்கி ஓடிஎம்மாக மாறினதுக்கப்புறம் மீண்டும் இன்றைக்கி காலையில் ஐடிஎம்மாக மாறினதுக்கு அவங்க ஒரு இம்பேக்ட் கொடுத்தாங்க. இது வந்துட்டு இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து இறங்கி கரையணும். மார்க்கெட் வந்து ப்ரீமியத்தை கரைஞ்சிட்டு யார் லோவில் இருந்து இம்பேக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி உங்கள் கிட்ட இருக்கணும். அதனால தான் நான் 0 to hero வரும்போதில் லோவில் இருந்து இம்பேக்ட் யார் பண்ணுறாங்க அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க நம்ம சொல்லியிருப்போம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுருந்தால் போதும். இதை வந்துட்டு தொடர்ச்சியாக பார்க்கணும். இது யார் சொல்லியெல்லாம் வராதுங்க. நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும், பார்த்து நீங்கள் பழகணும். நீங்கள் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் ப்ளூ பிரிண்ட், மார்க்கெட்டோட ப்ளூ பிரிண்ட். இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான வித்தியாசம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 புள்ளி இருக்கும் பாருங்கள். 33, 83, 133, 183. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 16, 66, 116, 166. அப்போ லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வித்தியாசம் தான் உங்களுக்கு டெல்டா, அதுக்கப்புறம் காமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கணக்கீடு இதை பேஸ் பண்ணி வரும். அப்போ இது என்னென்னா நமக்கு வந்துட்டு இதை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு பேஸ்டு இந்த 24,800 to 850 எடுத்துட்டால் 24,800 to 850 மொத்தம் 50 பாயிண்ட். இந்த 50 பாயிண்ட்டை தான் இவங்க பிரிச்சிருக்காங்க. இந்த 50ல் இவங்க 33 ரூபா எடுத்துட்டா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க 17 ரூபா தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுதான் கான்செப்டாக பண்ணியிருக்கு. அப்போ இதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ இவங்க 2 பேர்த்தோட கூட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இது 24,750 நேற்றைய டேட்டாஸ். இன்றைக்கி பாருங்கள் 8 ரூபா 83 ரூபா, இதுதான் 10 டைம்ஸ். அப்போது இந்த 8 ரூபாயில் திரும்புகிறான் இல்லைங்கிறது தெரியாது. ஆக மொத்தம் 24,750 800க்குள்ளே இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் இது 800ல் முடிஞ்சால் இந்த 750 கால் 50 ரூபாயில் இருக்கும். 775ல் முடிஞ்சால் 25 ரூபாய் இருக்கும். அப்போது இவங்களை எவ்வளோ தூரம் குறைவான தொகையில் வாங்கினா மட்டும்தான் அது ஜாக்பாட்டாக மாறும். அப்போ அதனால தான் நம்ம சொல்லியிருப்போம் உங்களுக்கு பல காணொளியில் ஒரு 5 ரூபா டு 15 ரூபா மீறி போனால் ஒரு 20 ரூபா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நீங்கள் 0 to hero ட்ரை பண்ண முடியும். அது கடைசி வேலையில் நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் தொடக்கத்திலேயே பண்ணி வச்சுட்டு அது 0 ஆகிற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்துட்டு ஜூன் 5ஆம் தேதியோட கான்ட்ராக்ட். இதில் 24,800 கால், 25,000 கால், 24,800 புட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருந்தாலும் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு. அப்போ டிகே ஆகிருக்கு. அப்போ இதோட எஃபெக்ட் நாளைக்கு என்ன இருக்கலாம் பார்க்கலாம். இது வந்துட்டு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படிங்கிறனால இந்த 2 ஸ்ட்ரைக் நாளைக்கு நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டை வந்துட்டு ட்ரெண்ட் அப்சைடு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால். அப்படி இல்லாத பட்சத்தில் இதே மாதிரி இருந்துச்சு புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டை கீழே இழுத்துட்டு போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். டேர்ன் ஓவர்லேயும் 24,800 புட் 800 கால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து ஸ்ட்ராடல் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அப்போ 24,800 கால் போட்டு தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்க இது பண்ணுறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹை 302. அப்போ 24,800 300 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டாலே 25,100, இந்த பக்கம் 300 ரூபாய்னா 24,500. அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் ஆக்டிவ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 24,900 கிட்ட கொடுத்துருக்காங்க. 24,850 எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு இடைப்பட்ட இடம் 24,875ல் இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. அதனால் இந்த ப்ரைஸை நீங்கள் வந்துட்டு ஒரு ஏடிஎம் ப்ரைஸாக 24,900 எடுத்துக்கலாம், 24,850 எடுத்துக்கலாம். நம்ம 24,900 அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு ஃபிகராக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு 100 ஃபிகர் அப்படிங்கிறதுனால இதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சிப்போம். இதே வந்து ஒரு 35 புள்ளிகள் டிஃப்ரெண்ட் இருந்து அப்படின்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு 35 புள்ளிகள் ஜாஸ்தியாக இருந்துட்டு தான் நம்ம 24,850 ஸ்ட்ரைக்கை தான் நம்ம ஏடிஎம்மாக எடுத்திருப்போம். இதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். நமக்கு வந்து இம்ப்ளைட் வாலிட்டி ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கிறமாக இன்னும் நம்மளுக்கு பெருசாக நாளைக்கு தான் இது காமிக்கும். இது சரியாக அப்டேஷன் இல்லாமல் இருக்கலாம். அப்போ 24,850 டு 24,900 அப்படின்னு பார்த்தா நமக்கு 50 ரூபாய் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க 220 ரூபா கால் இருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து 218 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்ட். இதுக்கு பேர் வந்துட்டு ITM 25 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் இருக்கிறது 24,875. அப்போ இவங்களுடைய ப்ரைஸ் பாருங்கள் 194, இவங்க ப்ரைஸ் 189. இந்த மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டோட இது பார்க்கணும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 438, இந்த 50 ரூபாயை நம்ம கழிச்சிட்டோம் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ 388. அப்போ இந்த ரெண்டு ப்ரைஸை ஆட் பண்ணுங்கள், 194, 189, 383. அப்போ இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஸ்பாட்டை பேஸ் பண்ணி இல்லை. இன்னும் நிறைய பேர் டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்துட்டு ஸ்பாட் ஏறினாங்க, எந்த கால் ஆப்ஷனும் பெருசாக ஏறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துட்டு திருப்பி வந்துட்டு சேட்டிங் எனக்கு கிடச்சிது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் க்ளோசிங் தான் கொடுப்பாங்களோ இல்லையே, இங்கே கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஃபியூச்சரை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எங்கே முடிஞ்சிருந்தாங்களோ அங்கே கொண்டு ஸ்பாட்டை முடிக்கிற அளவுக்கு பார்த்துருப்பாங்க. அதனால தான் ஃபியூச்சர்ஸ் வந்து பெருசாக ஏறலை. அதனால் ஜீரோ ஹீரோ அப்படிங்கிறத முதல் நீங்கள் ட்ரை பண்ணுறத, இப்போ மார்க்கெட்டுக்கு புதுசாக வரீங்க, ஆப்ஷன் ட்ரேடராக வரீங்கன்னா, ஆப்ஷன் பையராக இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10,000 போட்டால் அது 10 லட்சமாக மாறலாம், 5 லட்சமாக மாறலாம், 1 லட்சமாக மாறலாம். ஆனால் தெரியாமல் நீங்கள் 1 லட்சமோ 5 லட்சமோ போட்டிங்க அப்படின்னா அது ஜீரோவும் ஆகலாம். அதனால் முடிந்த அளவு புதியவர்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதில் நீங்கள் வந்துட்டு திறம் வாய்ந்தவர்களாக மாறினதுக்கப்புறம் ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ணுங்கள். புதியவர்கள் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. சிலர் வந்துட்டு உங்களை ஈர்க்கலாம். அதனால் வந்துட்டு மார்க்கெட் நம்ம நினச்சது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா ரிஸ்க் நம்மளுக்கு தான். அதனால் வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற கேபிட்டலை பயன்படுத்த விரும்புங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.